ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்டியில் சப்ளைங்கிற ஒரு சாப்டர் பார்க்க போகிறோம். அதில் சப்ளைங்கிறது வந்து பார்த்தோன்னா செக்ஷன் 7. ஏன் இந்த சப்ளை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, நம்ம ஜிஎஸ்டியில் டேக்ஸ் ரேட்டெல்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு சப்ளைவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் அது சப்ளைவாக இருந்தால் தான் அதுக்கு நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி டேக்ஸில் போடுவோம். இன்கேஸ் இஃப் இட் இஸ் நாட் அ சப்ளை வி won't do that. ஓகே, அது அந்த பர்பஸ்க்காக சப்ளையா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்ளைவா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கான செக்ஷன் என்னென்னா, சப்ளைக்கு வந்து செக்ஷன் என்னென்னா செக்ஷன் 7. ஓகேவா? செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 வந்து எதெல்லாம் சொல்லுதுன்னா சப்ளை இன்க்ளூட்ஸ்னு சொல்லுது. ஓகேவா? சப்ளை இன்க்ளூட்ஸ். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2 எதை பற்றி பேசுதுன்னா சப்ளை எக்ஸ்க்ளூட்ஸ். ஓகேவா? இந்த எக்ஸ்க்ளூட் இந்த இதை வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 எதை பற்றி பேசுது? சப்ளை இன்க்ளூட்ஸ். ஓகேவா? செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 எதை பற்றி பேசுது? சப்ளை இன்க்ளூட்ஸ். ஓகேவா? அப்போது சப்ளை இன்க்ளூட்ஸ் இதில் பார்த்தோம்னா 2 தான் பிரிக்கலாம். அதாவது ஃபார் கன்சிடரேஷன். ஓகேவா? என்னது? ஃபார் கன்சிடரேஷன். இது வந்து நாட் ஃபார் அ கன்சிடரேஷன்னு பிரிக்கலாம். ஓகேவா? நாட் ஃபார் அ கன்சிடரேஷன்னாலே ஸ்கெடியூல் 2. ஓகேவா? ரெட் வித் ஸ்கெடியூல் 1. ஓகே, ரெட் வித் ஸ்கெடியூல் 1 இது. அப்போது ஃபார் அ கன்சிடரேஷன்னா அப்போ பாருங்கள், செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, அதாவது நான் இந்த ஃபார்மில் சொல்கிறேன். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, இந்த ஃபார்ம். ஓகேவா? அதுதான் இங்கே போட்டிருக்கேன். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, இப்படி போட்டால் இந்த மாதிரி. ஓகேவா? செக்ஷன்ஸ், அதாவது இது ஏ. ஓகேவா? செக்ஷன் 7 எதை பற்றி பேசுது? சப்ளைவை பற்றி பேசுது. சப்செக்ஷன் 1 எதை பற்றி பேசுது? இன்க்ளூட்ஸ், அதாவது சப்ளை இன்க்ளூட்ஸ். ஏ எதை பற்றி பேசுதுன்னா எனி ஆக்டிவிட்டி for a consideration. Okay, any activity for a consideration in the course of furtherance of business. அதாவது எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் கன்சிடரேஷன், குவிட் ப்ரோக்கோ. ஓகேவா? இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது நம்ம பண்ணுற பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக, அதுக்கு ரிலேட்டடாக. ஓகேவா? அப்போது செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ எதை பேசுது? எனி ஆக்டிவிட்டி ஃபார் எ கன்சிடரேஷன் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இதை வந்து என்னது? செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. இதே கிளாஸ் AA என்ன சொல்லுதுன்னா எனி ஆக்டிவிட்டி ஆர் டிரான்சாக்ஷன் between person other than individual. ஓகேவா? person other than individual and, அதாவது இண்டிவிஜுவலை தவிர வேறு ஏதாச்சும் பர்சன் இருக்கான், ஹெச்இஎஃப், கம்பெனி, ஏஓபி, பிஓஐ, ஃபேர்மு, இந்த மாதிரி இவங்களும் அவங்களோட மெம்பர்ஸ்குள்ளே அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். நான் இங்கே கன்சிடரேஷன் எழுதலைனாலும் கன்சிடரேஷன் தான் ஏன்னா நம்ம தனியாக பிரிச்சிட்டோம் கன்சிடரேஷன். ஓகேவா? அப்போது எனி ஆக்டிவிட்டி ஆர் டிரான்சாக்ஷன் பிட்வீன் எ பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். ஓகேவா? அதாவது ஹெச்இஎஃப்னா ஹெச்இஎஃப்க்கோ அவங்களோட மெம்பர்ஸ்க்கோ அந்த மாதிரி. ஓகேவா? இப்போது செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி எதை பற்றி பேசுதுன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஓகேவா? என்னது? இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஓகேவா? இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். ஓகேவா? இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஃபார் அ கன்சிடரேஷன். நான் இங்கே எழுதலினாலும் அது கன்சிடரேஷன் தான், ஏன்னா நம்ம அங்கே வந்து ஹெட்டிங் வந்து கன்சிடரேஷனில் தான் இதெல்லாம் பார்க்குறோம். ஓகேவா? இங்கே நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தோன்னா இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இங்கே வெதர் ஆர் நாட் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், நம்ம பிஸ்னஸ் பர்பஸ்க்காக பண்ணாலும் சரி, இல்லை பர்சனல் பர்பஸ்க்காக பண்ணாலும் சரி, அதுதான் இதோட மீனிங். ஓகேவா? வெதர் ஆர் நாட் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா? அப்போது நம்ம இங்கே பார்த்துட்டோம்
செக்ஷன் 7 வந்து சப்ளை, சப்செக்ஷன் 1 வந்து பார்த்தோன்னா இன்க்ளூட்ஸ், என்னென்ன இன்க்ளூட்ஸ்னு பார்த்தோம். அதில் ஏ வந்து பார்த்தோன்னா எனி ஆக்டிவிட்டி ஃபார் அ கன்சிடரேஷன் இன் த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். 7AA வந்து பார்த்தோன்னா எனி டிரான்சாக்ஷன் ஆர் ஆக்டிவிட்டீஸ் பிட்வீன் அதாவது பிட்வீன் அ பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் இட்ஸ் மெம்பர். அதாவது ஹெச்இஎஃப்னா ஹெச்இஎஃப்பும் அவங்களோட கோபார்ட்னர் இல்லை இது இல்லாட்டி வந்து கம்பெனினா கம்பெனி அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா. அதுக்கப்புறம் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1B எதை பற்றி பேசுது? இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். இந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸில் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருக்கணும். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் வந்து ஃபார் அ கன்சிடரேஷன்னா செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1Bயில் வரும். இதே இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஓகேவா ஃப்ரம் அ ரிலேட்டட் பர்சன், அதை நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகேவா. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1B வந்து என்னது? இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். ஓகேவா. இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஃபார் அ கன்சிடரேஷன், அது வந்து இதுக்கு செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1B. ஓகேவா. அதில் இந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் 7(1)(b) இந்த இது மட்டும் என்ன? வெதர் ஆர் நாட் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு நாட் ஃபார் அ கன்சிடரேஷன், அதாவது செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C ரெட் வித் ஸ்கெடியூல் 1. ஓகேவா. இதில் என்னென்னா இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ட்ரிப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்போசல் ஆஃப் அசட். ஓகேவா. டிஸ்போசல் ஆஃப் அசட் ஆஃப்டர் டேக்கிங் ஐடிசி. இதெல்லாம் பார்த்தோன்னா நாட் எ கன்சிடரேஷன், நாட் ஃபார் கன்சிடர். டிஸ்போசல் ஆஃப் அசட் ஆஃப்டர் டேக்கிங் ஐடிசி கிரெடிட். ஓகேவா. அப்போது இந்த ட்ரிப்பில் டியும் அப்புறம் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1B நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். இந்த ரெண்டும் மட்டும்தான் இந்த கோர்ஸ் ஆர் வெதர் ஆர் நாட் இந்த கோர்ஸ் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். அது வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலைனாலும் சரின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த ஆர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஓகேவா. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஒரு டிஸ்டின்ட் பர்சன். டிஸ்டின்ட் பர்சன் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுல என்னோடய பிரான்ச் ஒன்று இருக்குது, கர்நாடகாவில் என்னோட இன்னொரு பிரான்ச் இருக்குது. அப்போது எனக்கு இவன் டிஸ்டின்ட் பர்சன். ஓகேவா. நான் டிஸ்டின்ட் பர்சன்னா யார், ரிலேட்டட் பர்சன்னா யாருன்னு நான் டீப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஜஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, டிஸ்டின்ட் பர்சன் அதாவது எனி டிரான்சாக்ஷன் விச் இஸ் ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஓகேவா. இதெல்லாம் எதுக்கு? நாட் கன்சிடரேஷன். ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் அதாவது விச் ஆல்சோ இன்க்ளூட் டிஸ்டின்ட் பர்சன். ஓகேவா. இங்கே ஐ வந்து என்னென்னா, இங்கேயும் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஓகேவா. இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1Bயில் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்ன்னு தான் பார்த்தோம். ஃபார் அ கன்சிடரேஷன் பார்த்தோம். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னு வந்து நம்ம ரெண்டு தான் பிரிக்கணும். ஃபஸ்ட்டு கன்சிடரேஷனாக இல்லை நாட் கன்சிடரேஷன் பார்க்கணும். கன்சிடரேஷனாக செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் Bயில் வரும். இதே நாட் ஃபார் அ கன்சிடரேஷனாக செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் Cயில் வரும். இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1C. இதே வெதர் ஆர் நாட் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B. ஓகேவா. P. ஓகேவா. Pன்னு என்னென்னா பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். ஓகேவா. பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் இந்த இதில் வந்து என்ன பண்ணுவான்னா, ஏஜென்ட் வந்து பார்த்தோம்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரின்சிபல் அவன் வந்து ஒர்க் பண்ணுவான். ஓகேவா. அப்போது ஷார்ட்டாக திருப்பி நம்ம ரீகால் பண்ணிடலாமா? அப்போது செக்ஷன் 7 வந்து என்னது? செக்ஷன் 7 வந்து என்னது? சப்ளை. அதில் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 என்னது? சப்ளை இன்க்ளூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதில் ரெண்டு தான் பிரித்தோம், ஃபார் அ கன்சிடரேஷன், நாட் ஃபார் அ கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் ஃபார் அ கன்சிடரேஷனில் 3 பாயிண்ட், நாட் கன்சிடரேஷனில் 4 பாயிண்ட். ஓகேவா. ஃபார் அ கன்சிடரேஷன் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் A எதை பற்றி பேசுது? எனி ஆக்டிவிட்டி ஃபார் அ கன்சிடரேஷன் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா. யூஸ்வலாக எல்லாத்துக்குமே இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னு வரும். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் B இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஃபார் அ கன்சிடரேஷன் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வெதர் ஆர் நாட் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா. பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. அப்போது செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 எதை பேசுது? எனி டிரான்சாக்ஷன் பிட்வீன் அ பர்சன் அதர் தேன் இண்டிவிஜுவல் அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். ஓகேவா. இது வந்து என்னது? இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான். ரெண்டு இது மட்டும்தான் வெதர் ஆர் நாட் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இதில் அதாவது அந்த ஃபார் கன்சிடரேஷனில் வந்து பார்த்தோன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ்ஸு, நாட் கன்சிடரேஷனில் வந்து பார்த்தோன்னா ட்ரிப்பில் அந்த டி அதாவது என்ன? டிஸ்போசல் ஆஃப் அசட் ஆஃப்டர் டேக்கிங் ஐடிசி கிரெடிட். ஓகேவா.
இந்த ரெண்டு தான் என்னது, whether or not in the course of furtherance of business. R வந்து என்னது, related party transaction which also includes distinct person. ஓகேவா. I வந்து என்னது, import of services not for a consideration for a furtherance of business, in the course of furtherance of business. P வந்து என்னது, principal and agent transaction, where agent is acting on behalf of principal. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா, அதாவது சப்ளை வந்து செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 வந்து என்னது, அதாவது செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 வந்து என்னது, சப்ளை இன்க்ளூட்ஸ்னு பார்த்தோம். இதே செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ, ஓகேவா. 1 கேபிட்டல் ஏ எதை பற்றி பேசுவோம்னா, அது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஓகேவா. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் goods and services, schedule, read with schedule 2, ஓகேவா. அதாவது இப்போ இந்த சப்ளைன்னு ஓகே, சப்ளைன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த சப்ளை வந்து கூட்ஸா இல்லை சர்வீஸா அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதுதான் இந்த செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் கேபிட்டல் ஏ, அதாவது கிளாஸ் கேபிட்டல் ஏல செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ. இதே 2 வந்து என்னது, எக்ஸ்க்ளூட்னு பார்த்தோம். இதே சப்செக்ஷன் 3 என்னென்னா, ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ணால் அந்த நம்ம வந்து சிலதை வந்து பார்த்தோன்னா கூட்ஸ் ஆஃப் சர்வீஸ், அதாவது கூட்ஸாக நம்ம எடுத்துருப்போம், அந்த சப்ளைவை கூட்ஸாக எடுத்துருப்போம். அந்த கூட்ஸை வந்து பார்த்தோம்னா நம்ம சப்ளை ஆஃப் சர்வீஸ்னு நம்ம வந்து பார்த்தோம்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இருக்குது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணால், சோஃபார் அந்த மாதிரி அவங்க எதுவும் பண்ணதில்லை. ஜஸ்ட் இந்த செக்ஷனே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு. அப்போது நம்ம எது மட்டும் என்ன படித்தா போதும், செக்ஷன் 7 சப்செக்ஷன் 2, அதாவது சப்ளை எக்ஸ்க்ளூட் மட்டும் படிக்கணும். இப்போ இதெல்லாம் பார்த்தோம். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 வந்து என்னது, இன்க்ளூட். 1 கேபிட்டல் ஏ என்னது, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். 2 வந்து என்னது, எக்ஸ்க்ளூட். 3 வந்து என்னது, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா கூட்ஸ் ஆஃப், அதாவது சப்ளை ஆஃப் கூட்ஸை ஆஸ் சப்ளை ஆஸ் சர்வீஸாக நம்ம வச்சுக்கலாம், இல்லை வைஸ் வெர்சா, ஓகேவா. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த பவர் யாருக்கு இருக்குது, ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இருக்குது. ஒன்லி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாதான். ஸோ ஃபார் தே டிடன்ட் ரெக்கமெண்ட் எனி ஐட்டம்ஸ். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ.